ஹாய் ஆல் வெல்கம் டு கேட் எஜுகேஷன். ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம ட்ரா டூல் பார் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி சிம்பிள் லைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆட்டோகேட் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ட்ரா டேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது மெனு பாரில் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது லைனுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து ரிப்பனில் வந்து உங்களுக்கு லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் நீங்கள் வந்து டேரெக்டாக லைனுன்னு கொடுக்கலாம். ஸோ லைன் கமாண்டுக்கு ஷார்ட்கட் வந்து எல். ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைன்னா வந்து நான் ஸ்க்ரீனில் நீங்கள் எல்லுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமாண்ட் வரும். ஓகேங்களா, லைனுன்ட்டு. ஸோ இது வந்து டைனமிக் இன்புட் வந்து ஸ்டேட்டஸ் பாரில் ஆனில் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனில் இருக்குது. ஸோ F12 தான் இதோட ஃபங்க்ஷன் கீ. ஸோ இதை கிளிக் பண்ணனா ஆன் அண்ட் ஆஃப் ஆகும் F12. அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் பார் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆனில் இருக்குது. ஸோ இப்போ நான் லைனுன்னு கொடுக்குறேன். ஸோ எல்லுன்னு கொடுத்துட்டேன் ஷார்ட்கட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்குது. ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ எனக்கு இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேணும். அதனால் வந்து நான் ஆர்த்தோ ஆன்லேயே வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஆனில் வச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக வரும் லைன்ஸு. ஸோ 6 யூனிட் ஒரு லைன் வரைகிறேன். திரும்ப எனக்கு வெர்டிக்கலாக ஸ்ட்ரெயிட்டாக வேணும். ஸோ ஆர்த்தோ ஆன்லேயே வச்சுட்டு 5 யூனிட் கொடுக்குறேன் மெஷர்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த டைரெக்ஷனில் 6 யூனிட். ஸோ திரும்ப வந்து நீங்கள் டைரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் க்ளோஸ்ன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்டு கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ க்ளோஸ்ன்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சீட் கொடுத்தா போதும், இது க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா. இது மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இன்னொரு டயக்ராம் வரையலாம். ஸோ லைன் கொடுக்குறேன் 2 யூனிட், திரும்ப 5 யூனிட் வெர்டிக்கல் லைன். நான் ஆர்த்தோ ஆன்லேயே வச்சுட்டு தான் வரைகிறேன் 2 யூனிட். ஸோ இப்போ வெர்டிக்கலாக வந்து எனக்கு வந்து இப்போ மெஷர்மெண்ட் தப்பாக கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. 2 பதில் 1.5ன்னு அடிச்சிட்டேன். ஸோ ஓகே, திரும்ப நீங்கள் வந்து இந்த கமாண்ட்லேருந்து வெளியே வர வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ யூன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ப்ரீவியஸ் பாயிண்ட் போய்டும். ஸோ இப்போ நீங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக கொடுத்துக்கலாம் 2. ஸோ ஹொரிசாண்டலாக 6 யூனிட், திரும்ப வெர்டிக்கலாக 2 யூனிட். ஸோ இப்போ வந்து இந்த டயக்ராம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நம்ம ஈஸியர் வேல பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் ஆனில் வச்சுக்கிறேன். ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆனில் இருக்குது. ஸோ இப்படி பண்ணிவிட்டு இப்போ எப்படி ட்ராக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எண்ட் பாயிண்ட்டை இந்த எண்ட் பாயிண்ட்லாம் ட்ராக் பண்ணி இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் வச்சு இந்த எண்ட் பாயிண்ட் ஸ்னாப் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஈஸியராக இந்த ட்ராக்கிங் வச்சு பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் டயக்ராம் வரையும்போது இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பும் ட்ராக்கிங்கும் ஆனில் வச்சுக்கினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது இது மாதிரி சிம்பிள் லைன்ஸ் க்ரியேட் பண்ணுறது பார்த்து இப்போ ஆங்கிள் லைன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் வந்து எனக்கு இந்த லைனில் வந்து ஒரு ஆங்கிளாக ஆர்த்தோ வந்து ஆஃபில் வச்சிடுறேன். ஸோ ஆங்கிள் லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 6 யூனிட்க்கு எனக்கு வந்து ஒரு 60 டிகிரிக்கு ஒரு லைன் வரையணும் அப்படின்னா வந்து முதல்ல 6 யூனிட் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஆங்கிள் எப்படி கொடுக்கணுன்னா நீங்கள் கீபோர்டில் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஆங்கிள் காமிக்குதா. ஸோ இதில் ஆங்கிள் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு 60 டிகிரி கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே இது மாதிரி உங்களுக்கு ஒரு லைன் க்ரியேட் ஆகும். ஸோ அது மாதிரி எனக்கு வந்து 30 டிகிரிக்கு ஒரு லைன் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நான் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங்லாம் ஆனில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து போலார் ஆங்கிள்ஸும் ஆனில் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்போ ஆங்கிள் ட்ராக் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லைன் கொடுத்துட்டு இந்த பாயிண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 30 டிகிரிக்கு ஒரு லைன் வேணும். ஸோ முதல்ல மெஷர்மெண்ட் கொடுத்துறேன் 6. ஸோ டேப் ப்ரெஸ் பண்ணுற கீபோர்டில் இப்போ 30 டிகிரி நான் ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வரையலாம். ஸோ இன்னொரு டயக்ராம் வரைகிறேன் உங்களுக்கு. ஸோ 6 யூனிட் 1 வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த ஆங்கிள் வந்து ட்ராக் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ ஒரு மெஷர்மெண்ட் 6 யூனிட்டுக்கு. ஸோ ஆங்கிள் வந்து 120 ட்ராக் பண்ணுறேன். ஸோ அப்புறம் க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இது மாதிரி டயக்ராம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட் பார்க்கலாம்.
கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூட் ஆங்கிள் 60 இருக்கா? ஓகே, ஸோ 60 டிகிரி இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஆங்கிள் லைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ லைன் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணி எப்படி இந்த சிம்பிள் டயக்ராம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம ட்ரா டூல் பாரில் மீதி இருக்க கமாண்ட் பார்ப்போம். தேங்க்யூ.